ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். இது எங்கள் சோசியல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு பார்க்கலாமா? என்னதுன்னா சம்மர் சீசனில் 4 o'clock ரெயினை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அந்த 4 o'clock ரெயினை தான் நான் வந்து வருதா இல்லையான்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock போல் எடுத்திருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயில், மொட்டை வெயில் அடிச்சிச்சு. 2 o'clock பார்த்ததுக்கும் 4 o'clock பார்த்ததுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஏன் நடக்குதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் இல்லை. சம்மர்னா மேக்ஸிமம் என்ன நடக்கும்? எவாப்ரேஷன் ஆனால் டக்குன்னு எவாப்ரேட் ஆகி மேலே போயிட்டு கூலிங், அதாவது கண்டென்சேஷன் ஆகிட்டு டக்குன்னு ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ரெயினாக கிடச்சிரும். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு ஈவினிங்லேயே போலவே வந்துடும். அதனால் இது வந்து 4 o'clock ரெயின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜனில் தான் 4 மணிக்கு வரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீழே நம்ம ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்குமா, இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஒரு 3:30 5:30 வரலாம். இதை தான் வந்து 4 o'clock ரெயினிங்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.